டிஜிபி ஆஃபீஸ்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க போல இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்களை சுத்தி இருந்தா டிஜிபி ஆஃபீஸ்க்கு தான் போக முடியும், கோயிலுக்கா போக முடியும்? நீ கூட அந்த ஸ்டார்டம வச்சு ஜெயிச்சிட கூடாதுன்னு நீ எந்த தொகுதியில நிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கதான் டேரா. பெரம்பூர் தாமா. நீ டேரா போடுவியோ இல்ல நேரா போடுவியோ, என்னதான் பண்றேன்னு பாப்போம். இத்தனை நாள் எங்க தளபதியோட பஞ்ச் டைலாக்க நீ சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு நாங்க சொல்றோம், நீ கேளு. ஐ ஆம் வெயிட்டிங். என்ன அங்க பிரச்சாரம் பண்ணுவேனே? என்னம்மா பிரச்சாரம் பண்ணுவேன்? ஆல்ரெடி உன்னை பத்தி யூடியூப்ல ஒரு விஷயம் பரவலா பரவிக்கிட்டு இருக்குது. உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஆளுங்க கூட தானே போய் சேருவேன். உன்ன மாதிரி ஆளுங்கன்னா யாருன்னு கேக்குறியா? அது மக்களுக்கு தெரியும். விமென்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்க கட்சியில சேஃப்டி இருக்குன்றத பத்தி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். உமன் சேஃப்டி காது ஒழுங்கா கேட்கல. உமன் சேஃப்டி தானே. ஒரு 17 வயசு பொண்ணை கொலை பண்ணி ரேப் பண்ணி போட்டாங்க, அங்க போனியா? நீ குரல் கொடுத்தியா? இல்லையே. உனக்கு எங்க பணமும் காசும் தராங்களோ அங்கதான் நீ குரல் கொடுக்குற. இதுக்கு பேரு உமன் சேஃப்டி இல்ல, இதுக்கு பேரு வேற. செல்லங்களா, இந்த வீடியோக்கு கண்டிப்பா கமெண்ட் எதிர்பார்க்கறேன்.